SA20 லீகோட ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ டெவால் பிரேவிஸ், எய்டன் மார்க்ரம் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ஒரு பெரிய ரேட்டுக்கு போயிருக்காங்க. பட் எந்த டீமுக்கு போயிருக்காங்க, எவ்வளோ ரேட்டுக்கு போயிருக்காங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் ஒரு ஓல்டஸ்ட் பிளேயரை எடுத்து வச்சிருக்காங்க JSK டீமு. அது என்ன விஷயங்கிறதையும் உங்களுக்காக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 மீண்டும் ஒரு டை பிரேக்கர், அதுவும் ஒரு கோல்டன் ரைட்டில் போய் முடிஞ்சிருக்கு. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்டை ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ முக்கியமாக எல்லாருமே பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம், ஏசியா கப் 2025 அது எங்கே டெலிகாஸ்ட் ஆகுது, அண்ட் முதல் மேட்ச் நடந்தே முடிஞ்சிருச்சு, அதோட ரிசல்ட் என்ன, இந்த மாதிரி அந்த விஷயத்தையும் உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ லேட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ். ப்ரோ கபடி லீகு, SA20 லீகு இதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஏசியா கப் 2025 அதை பற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஏசியா கப் 2025 அப்படிங்கிறது செப்டம்பர் 9 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணிக்கு போட்டிகள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து குரூப் பியில் இருந்த ஆப்கானிஸ்தான் வெஸ் ஹாங்காங் தான் நடந்துருந்துச்சு. கண்டிப்பாக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்துகிற போட்டி கிடையாது தான், ஏன்னா ஹாங்காங் அந்த அளவுக்கு ஒரு பெரிய டீம் கிடையாது கிரிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும். பட் ஏசியா அப்படிங்கிறதுனால அவங்களோட பேரும் இந்த லிஸ்ட்டில் இருந்துச்சு. அண்ட் குரூப் பியில் அவங்களோட பேர் இடம் பெற்றிருந்துச்சு. அவங்க வந்து ஆப்கானிஸ்தான் கூட தான் முதல் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட் பண்ண வந்த ஆப்கானிஸ்தான் 188 for 6 அப்படின்னு 20 ஓவர் முடியும் போது முடிச்சிருந்தாங்க. ஓப்பனரான செதிகுல்லா அட்டியில் வந்து ஒரு 70+, நபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30+ அடிச்சிருந்தாரு. அண்டு முக்கியமாக ஆல்ரவுண்டரான அசமதுல்லா ஒமர்சாய் வந்து பார்த்தீங்கன்னா 20 பால்லே 50லாம் அடிச்சிருந்தாரு. அவர் ஒரு 50+ ஸ்கோரு. இதனால் ஸ்கோர் அப்படிங்கிறது 188 அப்படிங்கிற மாதிரி போய் நின்றுது. ஓவரால் பார்க்கும்போது ஆப்கானிஸ்தானில் 3 பேட்டர் வந்து எக்ஸ்ப்ளோசிவாக ஆடினதுக்கே ஸ்கோர் அப்படிங்கிறது 188 போயிருச்சு. மற்றவங்க எல்லாருமே பெருசாக அடிக்கல, சப்போர்ட் மட்டும் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பேட் பண்ண வந்த ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து இங்கே ஆப்கானிஸ்தான் பவுலிங்கை தாக்கு பிடிக்க முடியல. ஓவராலாக தொடர்ந்து விக்கெட் அப்படிங்கிறத கொடுத்துட்டே இருந்தாங்க. கேப்டன் யாசிம் வந்து 16 ரன் அடிச்சிருந்தாரு. அண்ட் பாபர் அப்படிங்கிற பிளேயர் ஒரு 30+ ஸ்கோர் அடிச்சிருந்தாரு. மற்றபடி யாருமே அடிக்கல, எல்லாருமே சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆயிட்டாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான், ஏன்னா ஹாங்காங் மாதிரியான ஒரு டீம் ஆப்கானிஸ்தான் மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான பவுலிங் யூனிட்டை வந்து தாக்கு பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த டீமில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பின்னரும் வேற டீமில் தனித்தனியாக ஆடினாலே பெரிய டேஞ்சரு. இவங்க 3 பேரும் ஒன்றா ஆடினா அப்படி இருக்கும். நூர் அகமது ஆடுறாரு, ரஷீத் கான் ஆடுறாரு, அல்லா கசன்ஃபர் ஆடுறாரு. இது இல்லாமல் ஃபசல் ஃபருக்கி, குல்புதீன் நைப்னு சொல்லிட்டு பயங்கரமான பவுலிங் யூனிட். 7 பேர் பவுலிங் பண்ணியிருந்தாங்க. 2 பேரை தவிர 5 பேர் வந்து சமமாக 2 விக்கெட்டு ஒரு விக்கெட்னு சொல்லி எடுத்து குவிச்சிருந்தாங்க. ஓவரால் பார்க்கும்போது 94 for 9 அப்படிங்கிற மாதிரியே ஹாங்காங் வந்து தங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. அதனால் ஒரு பெரிய வின் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுக்கு கிடைச்சிருக்கு. முதல் போட்டி முடிஞ்சிருக்கிறதுனால குரூப் பியில் வந்து ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் அவங்க டேபிளில் டாப்பில் இருக்காங்க. இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 10 அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ 2வது போட்டி இருக்குது. இந்தியாவுக்கு அந்த மேட்ச் இருக்குது. இந்தியா வெஸ் UAE போட்டி தான் இருக்க போகுது. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இதுவும் நைட் 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே இருக்கிற ஒரே டவுட்டு, இது எங்கே நான் போய் பார்க்குறது அப்படிங்கிறத தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் சொல்லிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸோ இல்லை ஜியோ ஹாட் ஸ்டாரோ வாங்கலை. ஸோ இதை இப்போதைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. டிவியை பொறுத்த வரைக்கும் சோனி நெட்வொர்க் தான் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சோனி ஸ்போர்ட்ஸில் தான் வந்து உங்களுக்கு இந்த டெலிகாஸ்ட் அப்படி இருக்கும். மொபைலை பொறுத்த வரைக்கும் சோனி லிவ் ஆப் தான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ சோனி லிவ் ஆப்பில் தான் நீங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் தெரியாமல் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் ஆப்ஷன். சோனி ஸ்போர்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. டிவிலையும் சோனி ஸ்போர்ட்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. மொபைலை பொறுத்த வரைக்கும் சோனி லிவ் தான். ஸோ மறந்துடாதீங்க, அங்கே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் முடிஞ்சால் இந்த மேட்சை பார்த்து இந்தியாவுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம SA20 லீக் பக்கமாக வருவோம். SA20 லீகோட 2026 எடிஷனுக்கு ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. மேக்ஸிமம் எல்லா டீம்ஸுமே தங்களோட டீமை வந்து இப்போதைக்கு எடுத்து பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிளேயர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நிறைய ரேட்டுக்கு போனாங்க. அதாவது இந்த ஆக்ஷனில் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸ் வந்து ஒன்று எய்டன் மார்க்ரம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டெவால் பிரேவிஸ். 2 பேருமே ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு, ரெக்கார்ட் பிரேக்கிங் அமௌண்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த SA20 லீகை பொறுத்த வரைக்கும் டாப் பைஸை வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட மணியில் தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு இந்தியன் ருபீஸ்லேயே வந்து அவங்க எவ்வளோக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஹையஸ்ட் பை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஸ்கி அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ அவரை வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கஃபே அப்படிங்கிற டீம் 3.07 கோடிக்கு வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ காவ்யா மாறன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட டீம் தான் வந்து பிரிட்ஸிக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்திருந்தாங்க. ஸோ இவர் வந்து 6th ஹையஸ்ட் பை. அண்ட் தென் நன்றிய பர்கரை வந்து பார்த்தீங்கன்னா 3.18 கோடி இந்திய வேல்யூ படி ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அவருக்கு த்ரோ அவுட்டாக போயிட்டு ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்கிறதுக்காக தூக்கிட்டு வந்திருக்காங்க ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். இந்த அமௌண்ட் அவருக்கு ஒர்த்து தான். அதே 3.18 கோடிக்கு இன்னொரு பிளேயரும் வந்து ஆக்ஷனில் போயிருந்தாரு. டர்பன் சூப்பர் ஜெயன்ஸ் வந்து கோயிட் சேபே வந்து
3.18 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. ஸோ 2 பேருமே பவுலர்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அண்ட் தென் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.54 கோடி கொடுத்து வியான் முல்டரை வந்து எடுத்திருந்தாங்க. ரீசெண்டாக வியான் முல்டரை பொறுத்த வரைக்கும் அது டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஓடியா இருந்தாலும் சரி, இல்லை T20 இருந்தாலும் சரி, சவுத் ஆப்பிரிக்காவுக்காக சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஒரு ஆல்ரவுண்டராக இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால அவருக்கு கொஞ்சம் வேல்யூ அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துச்சு. இவர் தான் தேர்ட் ஹையஸ்ட் பை 4.54 crore ஃபார் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம டாப் 2 பயஸ்க்குள்ளே வந்துட்டோம். சவுத் ஆப்பிரிக்கா அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 14 மில்லியன் அப்படிங்கிற வேல்யூக்கு வந்து ஒருத்தர் போயிருந்தாரு, எய்டன் மார்க்ரம். இன்ஃபேக்ட் ஆக்ஷன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் SA20 லீக் ஆக்ஷன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய வேல்யூ படி 7.02 கோடி அப்படிங்கிறது தான் அதோட வேல்யூ. ஸோ அந்த அளவுக்கு அமௌண்ட்டை கொடுத்து டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ் வந்து எய்டன் மார்க்ரமை வாங்கியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் எய்டன் மார்க்ரமோட ஐபிஎல் வேல்யூவே, அதாவது ஐபிஎல் அவரை வாங்கின ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி தான். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க. இதே ஃப்ரான்ச்சைஸ் தான் அங்கே டர்பன் சூப்பர் ஜெயண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் திரும்பவும் எய்டன் மார்க்ரமை நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க. அதுவும் கொஞ்சம் ஹையஸ்ட் பிட் கொடுத்து எடுத்திருக்காங்க. அண்ட் தென் இந்த ஆக்ஷனில் அதிக விலைக்கு போன பிளேயர் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, டிவால்ட் பிரேவிஸ் தான். ஸோ அவங்க வேல்யூ படி 16 மில்லியன் அப்படிங்கிற அமௌண்ட்டுக்கு போயிருந்தாரு. அதாவது நம்ம ஊர் காசுப்படி 8 கோடிக்கு மேலே 8.32 கோடி அவரோட வேல்யூவாக இருக்குது. ஆக்ஷனில் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு போயிருக்காரு. அண்ட் SA20 லீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் வேல்யூ. ஆக்ஷன்லேயே அதிக ப்ரைஸுக்கு போன பிளேயராகவும் இவர் தான் இப்போதைக்கு இருக்காரு. டிவால் பிரேவ்ஸுக்கு கண்டிப்பாக காம்படிஷன் அப்படிங்கிறது இருந்துருந்துச்சு. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸுமே அவருக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க, பட் அவர் கிடைக்கல. ப்ரிட்டோரியா கேபிட்டல்ஸ் தான் 8.32 crore அவரை தூக்கியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த டீமோட ஒரு முக்கியமான பிளேயராக இந்த சீசன் இருப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இது இல்லாமல் JSK ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட் பிளேயரை எடுத்திருக்காங்க. இம்ரான் தாகிரை வந்து தங்களோட டீமுக்குள்ளே வாங்கியிருக்காங்க ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ். இது எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரியான சீனியர் பிளேயர்ஸை நம்பக்கூடிய ஒரு டீம் தான். ஸோ அதற்கேற்ற மாதிரி இம்ரான் தாகிரை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில சர்ப்ரைசஸும் இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நடந்துருந்துச்சு. அதாவது SA20 லீக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா யார் யார் எடுத்துருக்காங்க, ஸ்குவாட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் உங்களுக்காக போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு ப்ரோ கபடி லீக் சீசன் 12 என்ட்ரி ஆகுமா? செப்டம்பர் 9 அன்னைக்கு 2 போட்டிகள் இருந்துச்சு. ரெண்டுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் தபாங் டெல்லி கேசி அண்ட் இந்த பக்கம் பெங்கால் வாரியர்ஸ். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஆஷு மாலிகா இல்லை தேவங் தலாலா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் ஆஷு மாலிக்கும் 16 புள்ளிகள் எடுத்துட்டாரு, தேவங் தலாலும் சூப்பர் 10 எடுத்துட்டாரு. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 45க்கு 34ன்னு சொல்லி வின் பண்ணியிருப்பாங்க தபாங் டெல்லி கேசி. இங்கே சேஞ்சே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தேவங் தலால் மட்டும் ஆடிட்டு இருந்தாரு பெங்கால் வாரியர்ஸுக்கு. பெருசாக சப்போர்ட் அப்படிங்கிறது அவர் கிடைக்கலையோங்கிறது என்னோட ஒப்பீனியன். எஸ், ரைடிங்கில் கொஞ்சம், டிஃபென்ஸில் கொஞ்சம் கிடைச்சிருந்தாலுமே பெரிய சப்போர்ட் இந்த டீமுக்கு கிடைக்கலங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். தபாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டவசமாக வந்து அஜின்கே பவர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டாரு. ஒரு 8 புள்ளிகள் கிட்ட எடுத்திருந்தாரு. அதுவும் ஒரு சூப்பர் அவர் எடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஓவரால் சப்போர்ட் அப்படிங்கிறது ஆஷு மாலிக்கு சூப்பராக கிடைச்சிருந்துச்சு. அண்ட் டிஃபென்ஸில் வந்து இந்த பக்கம் ஃபசல் அட்ராச்சலி அண்ட் சௌரவ் சதீப் இருந்தாலும் 11 டேக்கிள்ஸை ட்ரை பண்ணி 3 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்து சுர்ஜித் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால் இந்த மாதிரி சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே கிடைச்சிருந்துச்சு. பட் பெங்கால் வாரியர்ஸ் நிறைய சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சப்ஸ்டியூட்லேருந்து வந்த பிளேயர்ஸ் தான் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால அவங்களால இந்த போட்டியை ஜெயிக்க முடியல. ஸோ அதனால் 45க்கு 34ன்னு சொல்லிட்டு 9 புள்ளிகள் டிஃபரன்ஸில் தபாங் டெல்லி கேசி இந்த போட்டியை ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் இந்த தபாங் டெல்லி கேசி அன்பீட்டன் டீம், டேபிள் டாப்பர்ஸும் அவங்க தான் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த டேவோட இரண்டாவது போட்டி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். குஜராத் ஜெயண்ட்ஸ் வெஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் பெரிய ஸ்டார் கொண்ட பிளேயர்ஸ்லாம் அங்கே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஓரளவுக்கு வளர்ந்து வரக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. பட் குஜராத் ஜெயண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் முகமது ரெசா சடுலி சேனிங்கிற ஒரு ஸ்டாரை பேஸ் பண்ணி தான் அந்த டீமை வந்து பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு டீமுக்குமான போட்டி ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 30-30 அப்படிங்கிற மாதிரி தான் முடிச்சிருந்தாங்க. 30 லோ ஸ்கோரிங்கானு கேட்டிங்கன்னா எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் 30 அப்படிங்கிறது ஒரு லோ ஸ்கோரிங் கேம் தான். பட் இந்த போட்டி அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்தே ரெண்டு டீமில் நீயா நானாங்கிற மாதிரி தான் போட்டி போட்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு வந்து ராகேஷ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த பக்கம் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நிதின் தன்கர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ரெண்டு பேரும் போட்டி போட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் டிஃபென்ஸ் ரெண்டு பக்கமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது கம்மியாக இருந்துச்சு. குஜராத் ஜெயண்ட்ஸில் வந்து அஜித் குமார் வந்து இன்ஜுரி, அதனால ரூல்ட் அவுட்னு சொல்லிட்டு அவருக்கு பதிலாக ஆரியவர்தன் நாவலி அப்படிங்கிற ஒரு பிளேயரை புதுசாக எடுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ அவரை வந்து இப்போதைக்கு அப்படியே வந்து ஸ்டார்டிங் 7ல் ஆட வச்சிருந்தாங்க. அவரும் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தார். பட் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வந்து அந்தளவுக்கு சூப்பர் கண்ட்ரோலாக இருந்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டு பக்கமே நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. அதனால் 30க்கு 30 அப்படிங்கிற மாதிரி போட்டியை டை பண்ணுறாங்க. டை பிரேக்கருக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ டை பிரேக்கருக்குள்ளே போனால் ரெண்டு டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் குஜராத் ஜெயண்ட்ஸ் வந்து 5-4 அப்படிங்கிற மாதிரி லீடில் இருக்காங்க. கடைசி
ரைடர் ஸ்ரீதர் கடம் வந்து இந்த பக்கம் ஜஸ்ட் அந்த பல்க் லைனை கிராஸ் பண்ணிட்டு வந்தாலோ அந்த ரைடை சேவ் பண்ணாலோ அவங்க வின் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சுச்சுவேஷன். பட் அந்த நேரத்தில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட லெஃப்ட் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் ஹோல்டை போட்டு ஸ்ரீதர் கடமை வந்து பிடிச்சி உள்ள போட்டுருவாரு. 5க்கு 5 அப்படிங்கிற மாதிரி அந்த டை பிரேக்கரும் ஈக்குவல் ஆயிடுது. அண்ட் தென் போட்டி வந்து கோல்டன் ரைடுக்குள்ள போகுது. அண்ட் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் டீமோட கேப்டனான நிதின் ராவல் வந்து ஸ்டார்டிங் 7லே கிடையாது. அவர் பெஞ்சில் தான் இருக்காரு. அஸ் ஏ சப்ஸ்டியூட் பிளேயரா பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அவர் ஒரு லக்கி கேப்டன் அப்படின்னு மதிச்சு ஸோ அவரை அந்த பெஞ்சில் இருந்து தள்ளி எடுத்துட்டு வந்து நீதான்பா கேப்டன் போய் டாஸ் கேளு கோல்டன் ரைடுக்குன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இந்த பக்கம் முகமது ரஸா சடுலி சேனே அண்ட் இந்த பக்கம் வந்து அது வரைக்கும் மேட்ச்ல ஆடவே ஆடாத சும்மா பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்த கேப்டன் நிதின் ராவல் வராரு. நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணிக்கிறேன், நிதின் ராவல் வந்து இந்த போட்டி நடக்கிறப்போ அவர் ஸ்டார்டிங் 7லையும் கிடையாது, அவர் பிளேவும் பண்ணல. அவர் ஜஸ்ட் பெஞ்சில் ஒரு சப்ஸ்டியூட் பிளேயராக தான் இருந்தாருங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஜஸ்ட் டாஸ் போட மட்டும் அவரை கூப்பிடுறாங்க, வந்து டாஸை ஜெயிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் அந்த மேட்சையே அவர் ஜெயிச்சு கொடுத்ததாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா கோல்டன் ரைடை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணுற டீமுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். ஏன்னா அவங்க தான் ரைடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அங்கே நடந்துருந்துச்சு. அதே மாதிரி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட கேப்டன் நிதின் ராவல் வராரு. அவரோட லக்கி அந்த லக்கி வந்து இங்கே ஒர்க் ஆகிருந்து டாஸை வின் பண்ணுறாரு. அப்பயே தலைவன் சந்தோஷத்தோட திரும்பவும் போய் பெஞ்சிலேயே உட்காந்துக்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு நிதின் இருக்காரு இல்லையா ஸ்குவாட்ல, நிதின் தன்கர். ஸோ அவர் ரைடு போறாரு. அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு ஒரு பிளேயரை டச் பண்ணி அவுட் எடுத்துட்டு இந்த பக்கமாக வந்து ஸோ அங்கே கோல்டன் ரைடை 1-0 அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் எடுத்த காரணத்தினால ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த போட்டியை ஜெயிக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸ் கேம் குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு. டாஸை வின் பண்ணி நிதின் ராவல் போட்டியை வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்லாம் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நடந்துருந்துச்சு. ஸோ நம்ம சேனலில் பிகே பற்றி கண்டினியூஸாக வீடியோஸ் போட போகிறோம். அதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். தேங்க்யூ.